வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து மிளகு போட்டு ஒரு புளியோதரை தான் பார்க்க போகிறோம். இப்போ மழை பெய்யுதா, ஸோ நல்லா எதமாக இருக்கும் தொண்டைக்கு அப்படிங்கிறதுனால வெறும் மிளகு காரம் தான். வத்த மிளகா வந்து ஒரு 2 வத்த மிளகா வந்து தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு முதல்ல என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம், அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை வறுத்துப்போம். முதல்ல தனியா மிளகுலாம் வறுப்பட்டுருது. இப்போ வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன். எள்ளும் வெடிக்க ஆரம்பிச்சிருது, ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா எள்ளு வெடித்து தெளித்து வந்து வெளியில் விழாது. ஆறட்டும், ஆறணுன்னே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுது. நல்லா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வரமிளகா ஒரு 2 வரமிளகா, கறிவேப்பிலை கொஞ்சம், மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். தேவையான உப்பு, வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். புளியோதரைக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் வந்து ஆறிடுத்து நல்லா கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இது எப்போ சேர்க்கணுன்னா, சாதம் வந்து நம்ம சுட 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 வடித்து வச்சுருக்கோம், ஸோ அதில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போது அடுத்தது தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. கொஞ்சம் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு, ஸோ அதனால் தயிர் மட்டும் உடனே சாப்பிட போகிறது அப்படிங்கிறதுனால நான் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அது மாதிரி தயிர் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சாப்பிட்ற சமயத்தில் செட் ஆகிடும். தயிர் சாதத்துக்கு வந்து தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நம்ம புளி தண்ணி விட்டுருந்தோமா, அது நல்லா கொதிச்சு குறுகி வந்துடுது பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதை கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே சாதம் வந்து வெடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயே உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ண வறுத்து பொடிச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு தனியாலாம் வறுத்தோம் இல்லையா, ஸோ அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சாதத்தில் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், புளிக்காய்ச்சலும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த சாதத்தில் விட்டு அப்படியே பிசைய வேண்டியது தான். புளியோதரை வந்து ரெடி ஆகிடுது, கலந்தாச்சு. நாம் இந்த பக்கம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். மேலாக கொஞ்சமாக பெருங்காயம் எண்ணெயில் பொரிச்சு போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கறிவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய புளியோதரை ரெடி. மிளகு போட்ட புளியோதரை ரெடி. இந்த மழைக்கு நல்லா எதமாக இருக்கும், தொண்டைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி.
இப்போ வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு சூப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இஞ்சி அதை சேர்த்துக்கிறேன். ஒரே மீடியம் சைஸில் ஒரு கேரட், ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. சும்மா அந்த வெண்ணெயில் கோட் ஆனால் போதும். உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. வெண்ணெயில் நல்லா பிரட்டியாச்சு. இப்போ 1 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ப்ரெஷர் அடங்கிடுது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆறினோடனே அரைச்சிருவோம். நம்ம ஆறிடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சூப்புக்கு வேக வச்சதை அரைச்சாச்சு. இப்போது அதே குக்கர்லேயே வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக பிரட்டிடுவோம். 1 நிமிஷம் லைட்டாக பிரட்டியாச்சு வெண்ணெயில். இப்போ வந்து அரைச்சதை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நாம் இன்னும் உப்பு சேர்க்கல, மிளகு பொடி சேர்க்கணும். உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சம் சர்க்கரையும் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம நம்மளுடைய கேரட் பொட்டேட்டோ சூப்பும் ரெடி. ஸோ நம்மளுடைய இது வெஜிடபிள் சூப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பரங்கிக்காய், தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள் சூப்பும் ரெடி ஆகிருக்கு. இந்த மழைக்கு ரொம்ப எதமாக இருக்கும். மிளகு போட்டு இப்போ குடிக்க போகிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். காலையில் பண்ண அந்த மிளகு புளியோதரையும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.